ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிபவனே, திருதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த தகவல்களை தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நொடிகளையும், ஒவ்வொரு நிமிடங்களையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும், ஒவ்வொரு ஜாமங்களையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு வருடத்தையும், ஒவ்வொரு யுகத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நடத்தி வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதை கவனிக்க தவறிவிட்டால் ஜோதிடம் இல்லை என்கிறார்கள். கவனித்தும் இதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல் அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனோபக்கம் இல்லாதவர்கள் ஜோதிடர்கள் என்ற பார்வையில் ஏதோ சம்பாதித்தோம் போனோம் என்று அசட்டையாக இருந்து விடுகிறார்கள். இதை உற்று கவனிப்பவர்கள் தினப்பலன் கூறும் வகையில் தேர்ச்சி பெறுகிறார்கள். அந்த தினப்பலன் காணப்படும் தினப்பலனை சொல்லக்கூடிய வரையறை எது, அல்லது தினப்பலனை கட்டுக்குள் வைத்து தினப்பலனை அடையாளம் காட்டக்கூடிய கிரகங்கள், தன்மைகள், ஓரைகள் எது எது என்பது சார்ந்த தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். வாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள எளிய முறையொன்று காலங்காலமாக சித்தர்கள் கண்டுபிடித்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த தகவல் சம்பந்தப்பட்ட விஷயமே இந்த காணொலி. பலன் காண வேண்டிய தினத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அந்த நட்சத்திரத்தில் தின நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தின நட்சத்திரத்தின் அதிபதி, அந்த நட்சத்திரத்தின் தின அதிபதி, நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த நட்சத்திரத்தையும் தினத்துக்குரிய நட்சத்திர நாதனையும் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது அன்றைய தினப்பலன் முடிவுக்கு வருகிறது அல்லது நிர்ணயம் செய்யப்படுகிறது. பலன் காண வேண்டிய தினத்தில் கோச்சாரத்தில் தின நட்சத்திரநாதன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரநாதனை குறித்து கொள்ளவும். அந்த நட்சத்திர அதிபதியே அன்றைய தின பலனை நடத்தும் கிரகமாகும். பலன் காண வேண்டிய தினத்தில் கோச்சார தினப்பலனை நடத்தும் கிரகம் குறிப்பிட்ட நபரின் ஜென்ம ராசிக்கு எந்த பாவத்தில் சந்திக்கிறானோ அந்த பாவ பலனையும், குறிப்பிட்ட நபரின் ஜென்ம ராசி முதல் கணக்கிட எந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறதோ அந்த பாவத்திய பாவங்களின் பலன்களையும் குறிப்பிட்ட நபர் அன்றைய தினம் அல்லது அந்த ஓரையின் மூலம் அனுபவிப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட நபரின் ஜென்ம ராசி சிம்மம் எனவும் அவருக்கு பலன் காண வேண்டிய நாள் 20/1/2022 எனவும் வைத்துக்கொள்ளுவோம். அன்று சந்திரன் என்ற நட்சத்திரம் கேட்டையாகும். கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதனாகும். எனவே தின நட்சத்திரநாதன் புதனாகும். அன்றைய தினத்தன்று நட்சத்திரநாதனான புதன் என்ற நட்சத்திரம் போராடமாகும். ஆக போராட நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனாகும். எனவே தினப்பலனை நடத்தும் கிரகங்கள் சுக்கிரனாகும். அன்றைய தினத்தின் தினப்பலனை நடத்தும் கிரகமான சுக்கிரன் குறிப்பிட்ட நபரின் ஜென்ம ராசியான சிம்ம ராசிக்கு 7ஆம் பாவத்தில் கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 3-10 குடையவர் ஆவார். எனவே அந்த குறிப்பிட்ட தினத்தன்று 3, 7, 10 பாவ பலன்களை மட்டுமே அவர் அனுபவிப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. 3ஆம் பாவம் இடமாற்றம், சிறுதூர பயணம் இவைகளை குறிக்கும். 7ஆம் பாவம் திருமணம், கூட்டாளி, கணவன் அல்லது மனைவி, சமூக தொடர்புகள். 10ஆம் பாவம் தொழில், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடையாளம் காட்டும். சுப காரியங்களுக்கான ஓரையை பயன்படுத்தும் முறை என்று பார்க்கும் பொழுது நாம் எந்த சுபகாரியத்தில் ஈடுபடப் போகிறோம் அதை குறித்து பாவத்தையும் பாவாதிபதியும் தெரிந்து கொண்டு அந்த பாவாதிபதியின் ஓரையில் அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும். லக்னாதிபதியினுடைய ஓரையில் செய்ய தகுதியான செயல்கள் என்று பார்க்கும் பொழுது புது முயற்சிகளில் ஈடுபடுதல், மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுதல், சுய விளம்பரம் செய்தல். 2ஆம் வீட்டு அதிபதியின் ஓரையில் நிற்க பிறரிடம் பண உதவி கேட்டால் அது சுலபமாக கிடைக்கும். வங்கியில் புதிய கணக்கு தொடங்குதல், குழந்தைகளுக்கு முதல் முறையாக உணவு ஊட்டுதல், விருந்துக்கு செல்லுதல், பேச்சுவார்த்தை மூலம் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்றவை சுலபமாகவும் சுமூகமாகவும் அமைந்து விடுகிறது. 3ஆம் வீட்டு அதிபதியினுடைய ஓரையில் செய்யத்தகுந்தவை சிறுதூர பயணம், பிறர் உதவியை நாடுதல், விடுப்பு வேண்டி விண்ணப்பம் செய்தல். 4ஆம் வீட்டு அதிபதியின்
ஓரையில் செய்யத்தகுந்தவை நிலம், வீடு, வாகனம் வாங்குதல், வித்தியா ஆரம்பம் செய்தல், வியாபாரம் தொடங்குதல், கால்நடை வாங்குதல், கிணறு தோண்டுதல் போன்ற சுபகாரியங்கள் கைகூடுகிறது. 5ஆம் அதிபதியின் ஓரையில் செய்யத்தகுந்தவை பணி, விடுப்பு பெற விண்ணப்பம் செய்தல், மந்திர உபதேசம் செய்தல், இசை, நடனம், நாட்டியம் அரங்கேற்றம் செய்தல், பரிகாரங்கள் செய்தல், ஜோதிடரை சந்திப்பது மற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு சம்பந்தப்பட்ட தகவலை சேகரிப்பது போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும். 6ஆம் வீட்டு அதிபதியினுடைய ஓரையில் செய்யத்தகுந்தவை வாக்குவாதம் செய்தல், போட்டிகளில் கலந்து கொள்ளுதல், சவால்களை சந்தித்தல், கடன் வாங்குதல் போன்றவை செய்யலாம். 7ஆம் வீட்டு அதிபதியின் ஓரையில் செய்யத்தகுந்தவை கூட்டாளியை சந்தித்தல், திருமண முயற்சிகளில் ஈடுபடுதல். 8ஆம் வீட்டு அதிபதியின் ஓரையில் செய்யத்தகுந்தவை கடன் வாங்குதல், பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பித்தல், உயில் எழுதுதல், ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேருதல் போன்றவை கைகூடுகிறது. 9ஆம் வீட்டு அதிபதியின் ஓரையில் செய்யத்தகுந்தவை பரிகாரங்கள் செய்தல், சான்றோர்களை சந்தித்தல், குருவிடம் ஆசி பெறுதல். 10ஆம் வீட்டு அதிபதியின் ஓரையில் செய்யத்தகுந்தவை வேலை தேடும் முயற்சியில் ஈடுபடுதல், தொழில் தொடங்குதல், பணியில் சேருதல். 11ஆம் வீட்டு அதிபதியினுடைய ஓரையில் செய்யத்தகுந்தவை என்று பார்க்கும்போது நண்பர்களை சந்தித்தல், முதலீடு செய்தல், சூதாடுதல். 12ஆம் வீட்டு அதிபதியினுடைய ஓரையினுடைய செயல்படும் பொழுது இடம் விட்டு இடம் மாறுதல், வெளிநாட்டுக்கு விண்ணப்பித்தல், மருத்துவ சிகிச்சை தொடங்குதல் மற்றும் தூக்கத்திற்கான முயற்சி செய்தல் அல்லது ஓய்வுக்காக முயற்சி செய்தல், பரிகாரங்கள் செய்தல் போன்றவைகள் சுமூகமாகவும் சாதகமாகவும் அமைந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்பி இந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்வோமானால் ஒவ்வொரு கண்ணில் படும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு சில தகவல்களை ஒரு கிரகத்தின் மூலம் அடையாளம் காட்டுகிறது என்பதை மறுக்க முடியாது. சரி, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 979113999649. தங்கமான் மழுவோடேந்தி தன்முதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.